டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் புலைந்திரன் சுலக்ஷன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அபிவிருத்தி பிரச்சனைகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சின் செயலாளர்கள் மாதத்திற்கு ஒருமுறை அமைச்சரவையில் அமைச்சின் செயலாளரை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அவற்றை செயற்படுத்துவதில் காணப்படும் சிக்கல்கள் மற்றும் எதிர்பார்க்கும் திட்டங்களுடன் அமைச்சரவை அமைச்சின் செயலாளர்களுடன் ராஜாங்க அமைச்சின் செயலாளர்கள் மாதத்திற்கு ஒருமுறை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதற்கமைய குறித்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்படும் விடயங்களை காலாண்டுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்து அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான செயல்திறன் மிக்க வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்லுமாறு பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பௌத்த திட்டமிடல் திணைக்களம் மற்றும் வெளிநாட்டு நிதியுதவியின் கீழ் செயற்படுத்தப்படும் 4 திட்டங்கள் மற்றும் கரையோர பாதுகாப்பு மற்றும் தாழ்நில அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் 3 அரசு நிறுவனங்களின் 2வது காலாண்டின் திட்ட முன்னேற்றத்தை ஆய்வு செய்யும் கூட்டம் அலரி மாளிகையில் இடம்பெற்ற போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2021 ஆண்டிற்கான நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் 55,452 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ நிமல் பெரேரா இதன்போது சுட்டிக்காட்டினார். பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய குறித்த நிதியை இவ்வருட இறுதிக்குள் திட்டங்களுக்காக செலவிடுவதற்கும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சில திட்டங்களை செயற்படுத்தும் போது அத்தியாவசிய ஆட்சேர்ப்பு தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் அதிகாரிகள் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். ஊதியம் வழங்குவதற்கு அந்தந்த நிறுவனங்களுக்கு வருமானம் இருப்பின் பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தடை விதிக்கப்படவில்லை எனவும் தேவையான நபர்களை வேலைக்கு அமர்த்தலாம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். பாணந்துறை நகரம் நீரில் மூழ்குவதனை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வித திட்டமும் இதுவரையில் முன்னெடுக்கப்படாமை குறித்து பிரதமர் இதன்போது அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் பாணந்துறை நகரம் நீரில் மூழ்காதிருப்பதற்கு திட்டம் ஒன்றை வகித்து துரித கதியில் செயற்படுமாறும் பிரதமர் இதன்போது ஆலோசனை வழங்கினார். நீர்ப்பாசன சுபீட்ச திட்டத்தின் கீழ் 6 மாவட்டங்களில் 65 குளங்களை அடையாளம் கொண்டு முன்னெடுக்கப்படும் புனரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த 23 குளங்களின் புனரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டனர். இவ்வாறு புனரமைக்கப்படும் குளங்களின் பெயர் பட்டியல் மற்றும் மேற்படி குளங்கள் எந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டன என்பன தொடர்பான அறிக்கையை தனக்கு வழங்குமாறு பிரதமர் தெரிவித்தார். பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் நிர்வாகம் சேவைகள் திணைக்களத்தின் உடனடி கவனத்தை ஈர்ப்பதற்கும் இதன்போது முன்மொழியப்பட்டது. கப்பல்களின் மூலம் ஏற்படுத்தப்படும் கடல்சார் சூழல் பாதிப்பை தடுப்பதற்கு 65% முன்னேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தர்ஷினி லகந்தபுர குறிப்பிட்டுள்ளார். MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் இலங்கையின் கடல் சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த கப்பல் விபத்தினால் ஏற்பட்ட சேதம் தொடர்பான குற்றப்பத்திரிகை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உதவியுடன் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் லகந்தபுர தெரிவித்தார். கப்பல் விபத்தால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மதிப்பீடு இழப்பீடு பெறுவதற்கு லண்டன் சிஃபாஸ் நிறுவனத்தின் தண்ணீர் மற்றும் பிளாஸ்டிக் மாதிரிகளையும் பிரான்சின் செட்ரி நிறுவனத்தின் உயிரியல் மாதிரிகளுடனும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டது. இது தொடர்பில் 2 பேராசிரியர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்ட 40 பேரை கொண்ட நிபுணர் குழுவின் அடிப்படை நிபுணர் குழு அறிக்கையை எதிர்வரும் நவம்பர் 30 சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் லகந்தபுர குறிப்பிட்டார். முன்னேற்ற மதிப்பாய்வின் நிறைவில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய நிதி அறிக்கைகள் படிவத்தையும் அந்தந்த நிறுவனங்களின் தலைவர்களிடம் பிரதமர் கையளித்தார். குறித்த கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர் மொஹான் பீத டில் சில்வா, பிரதமரின் செயலாளர் காமினி செனரன், நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ஸ்ரீநிமல் பெரேரா, பிரதமரின் மேலதிக செயலாளர் சட்டத்தரணி சமிந்த குருணத்திலக, கரையோர பாதுகாப்பு மற்றும் தாழ்நில அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ALA விஜயஸ்ரீ உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாட்டு மக்கள் விரும்பிய முறைமை மாற்றத்தையே ஜனாதிபதி செயற்படுத்தி வருகிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் விரும்பிய முறை மாற்றத்தையே ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தற்போது செயற்படுத்தி வருகிறார். எனவே அதற்கு ஆதரவு வழங்கி செயற்பட வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்தார்.
கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். පාර්ලිමේන්තු කණ්ඩායම් රැස්වීම තිබුණා අතිගරු ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන්. ජනාධිපතිතුමා ඉතා පැහැදිලිව ප්‍රකාශයක් කරා. ඒ ප්‍රකාශය තමයි මේ රටේ 69 ලක්ෂයක් ජනතාව එතුමාට ඡන්දෙ දුන්නේ. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி கருத்தொன்றை வெளியிட்டார். இருக்கும் தவறுகளை திருத்தி நல்ல விடயங்களை செய்வதற்கும் தவறுகள் தொடர்ந்தும் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே நாட்டில் உள்ள 69 லட்சம் மக்கள் தனக்கு வாக்களித்ததாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்தார். முறைமை மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த நாட்டில் உள்ள இளம் சமூகத்தினர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தனர். அந்த முறைமை மாற்றத்தையே ஜனாதிபதி தற்போது செயற்படுத்த முனைகின்றார். இந்த முறைமை மாற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பாரிய பொறுப்பு நாட்டு மக்களுக்கு உள்ளது. இந்த தீர்மானம் தனிப்பட்ட இலாபத்தை பெற்றுக் கொள்வதற்கோ அல்லது அரசாங்கம் என்ற வகையில் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்கோ எடுக்கப்பட்டதல்ல. இது நாட்டு மக்கள் லாபம் அடையும் வகையிலும் எதிர்கால சந்ததி நன்மை அடையும் வகையிலுமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 30 வருடங்களாக இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர முயற்சித்த போது நாட்டில் இருந்த பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து எதிராக செயற்பட முனைந்தார்கள். நமது நாட்டை அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பொறிக்குள் சிக்க வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறான குழுக்களின் அழுத்தத்திற்கு நாட்டு மக்கள் உள்ளாக்கப்பட்டு வருவதே யுத்த காலத்திலும் இருந்தது. நீரிழிவு, புற்றுநோய் காரணமாக வருடம் ஒன்றுக்கு அதிகளவானவர்கள் உயிரிழக்கின்றார்கள். ரசாயன உர பயன்பாடு இதற்கு பிரதான காரணமாகும் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு யாரேனும் முன்வந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும். இது மக்கள் விரும்பும் தீர்மானமாக இல்லாமல் இருக்கலாம். எனினும் இது மக்களுக்கான தீர்மானமாகும். இந்த நாட்டு மக்களுக்காகவும் நாளை பிறக்க உள்ள பிள்ளைகளுக்காகவும் இளம் சமூகத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். எனவே இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்கி செயற்பட வேண்டியது இந்த நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்படும் மக்களின் பொறுப்பாகும். ඉතින් මේ වගේ විවිධ කල්ලි කණ්ඩායම්වල බලපෑමට සමහර ජනතාව නතු කරගන්න උත්සාහ දරන ක්‍රමවේදයක් ඒ කාලෙත් අපිට මතකයි මේ රට. விவசாயிகளுக்கு நீதி வழங்கும் பொறுப்பை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உர மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி நாட்டின் விவசாயிகளுக்கு நீதி வழங்கும் பொறுப்பை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசபக்தி, தேசிய அடையாளம் போன்ற அனைத்து டொலர்களுக்கும் முன்னால் சிதறுண்டு போயுள்ளன. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் முன் அரசாங்கம் மண்டியிட்டுள்ளது. இன்று மக்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளையும் அரசாங்கமே உருவாக்கியுள்ளது. அரசாங்கத்தின் தன்னிச்சையான செயற்பாட்டின் விளைவுகளை மக்கள் அனுபவிக்க நேரிட்டுள்ளது. நாட்டின் அப்பாவி விவசாயிகள் தரமான உரத்தையே கோருகின்றனர். உர மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி இந்த நாட்டின் விவசாயிகளுக்கு நீதி வழங்கும் பொறுப்பை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கும் என தெரிவித்துள்ளார். பிரதமரின் பாரியார் ஒரே பிரசவத்தில் பிறந்த 6 குழந்தைகளின் நலன்களை விசாரித்துள்ளார். பிரதமரின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ 9 வெல்ஸ் தனியார் மருத்துவமனைக்கு விஜயம் செய்து ஒரே பிரசவத்தில் பிறந்த 6 குழந்தைகளையும் அவர்களினுடைய நலன்களையும் விசாரித்ததுடன் குழந்தைகளின் பெற்றோருடனும் நட்பு ரீதியாக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அதிகாலை ஒரே பிரசவத்தில் 3 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகள் என 6 குழந்தைகள் பிறந்துள்ளன. திலினி வாசனா மற்றும் பிரபாத் உதயங்கர தம்பதியினருக்கு பிறந்த 6 குழந்தைகளின் நலன் விசாரிப்பதற்காகவே சென்ற பிரதமரின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ 9 வெல்ஸ் மருத்துவமனையின் சிரேஷ்ட செயல்பாட்டு முகாமையாளர் சுதந்த பீரிஸ் உட்பட ஊழியர்களால் வரவேற்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பிரதமரின் பாரியார் ஒரே பிரசவத்தில் பிறந்த 6 குழந்தைகளின் நலன் விசாரித்ததுடன் குழந்தைகளின் பெற்றோருடனும் நட்பு ரீதியாக கலந்துரையாடியுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெற்றோருக்கு பரிசு பொருட்கள் வழங்கிய பிரதமரின் பாரியார் எதிர்காலத்தில் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வருவதற்கும் தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் 9 வெல்ஸ் மருத்துவமனையின் முகாமைத்துவ பணிப்பாளர் தியோன் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடக்கில் மேலும் 14 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 8 பேர் உட்பட வடக்கில் மேலும் 14 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 125 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 5 பேரும், சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் ஒருவரும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒருவரும், ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என யாழ்ப்பாண மாவட்டத்தில் 8 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவரும், முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் ஒருவரும், மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என முல்லைத்தீவில் 3 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டது. மேலும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவரும், வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவர் என தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் புதிய சுகாதார வழிகாட்டல் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் அமுலாகும் வகையில் புதிய சுகாதார பணிப்பாளர் நாயகத்தினால் புதிய சுகாதார வழிகாட்டல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய மண்டபங்களில் இடம்பெறும் திருமண நிகழ்வுகளில் அதிகபட்சமாக 100 பேர் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மண்டபங்களுக்கு வெளியில் இடம்பெறும் திருமண நிகழ்வுகளுக்கு அதிகபட்சமாக 150 பேர் பங்கேற்க முடியும். இருப்பினும் திருமண நிகழ்வுகளின் போது மதுபான பாவனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விடுதிகளில் அதிகபட்சமாக 75 பேரும், விடுதிகளுக்கு வெளியில் 100 பேரும் ஒன்று கூடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ நிகழ்வுகளில் 150க்கும் மேற்படாத எண்ணிக்கையிலானோர் கலந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை அமல்படுத்தப்படும் இரவு நேர நடமாட்ட தடையும் இன்று நள்ளிரவு முதல் நீக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் நேற்று 55% மாணவர்கள் வருகை பதிவாகியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் அனைத்து ஆரம்ப பாடசாலைகளும் மீள ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 55% மாணவர்கள் வருகையுடன் 84% ஆசிரியர்களும் வருகையும் 97% அதிபர்களின் வருகையும் பதிவாகியுள்ளதாக வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் எஸ். உதயகுமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். வடமாகாணத்தில் 906 பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டன. அவற்றில் 282 பாடசாலைகளின் அதிபர்கள் வருகை தந்துள்ளனர். 7048 ஆசிரியர்களின் வருகையை எதிர்பார்த்த போதும் 5965 ஆசிரியர்களின் வருகை பதிவாகியுள்ளது. 88,702 மாணவர்களில் 49,418 மாணவர்களின் வரவும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நாளைய தினம் மாணவர்களின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை உடனடியாக தீர்த்து மாணவர்களின் கல்வி உரிமையை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானதுடன் பேரணியானது டெலிகாம் சுற்றுவட்டம் வரை சென்று மீண்டும் ரயில் நிலையத்திற்கு வந்து முடிவு அடைந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட அதிபர் ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதன்போது கருத்துரைத்த இலங்கை அதிபர் ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், இந்த அரசாங்கம் ஆரம்ப பிரிவு பாடசாலைகளை மிக அவசரமாக திறந்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டணியாக நாம் கடந்த 103 நாட்களாக அதிக காலம் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்து வந்ததுடன் பாடசாலைகளுக்கு சென்று கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் தீர்மானித்தோம். இந்த நாட்டின் மாணவர்கள், பெற்றோரின் தேவைப்பாடுகளை கருத்தில் கொண்டு நாம் இந்த தீர்மானத்திற்கு வந்தோம். வேறு எதற்காகவும் அல்ல. சுமார் 6 மாதங்களுக்கு மேலாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. எனினும் நாம் எமது போராட்டத்தை புதிய வடிவில் இன்று மீள ஆரம்பித்துள்ளோம். இதன்போது கருத்துரைத்த இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜாயசிங்க, இன்று நாடு முழுவதும் அதிபர் ஆசிரியர்கள் மீண்டும் வீதிக்கு இறங்கியுள்ளனர். எம்மை வீதிக்கு தள்ளிய பொறுப்பை இந்த அரசாங்கத்திலும் அங்கம் வகிக்கும் அதிகாரிகளை ஏற்க வேண்டும். 21ஆம் தேதி பாடசாலைகளை திறக்க வேண்டாம் என்றும் நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம். எமது பிரச்சனையை தீர்க்காமல் 21ஆம் தேதி பாடசாலையை திறப்பதற்கு தீர்மானித்தனர் என தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 80 பயனாளிகளுக்கு இழப்பீட்டிற்கான காசோலை வழங்கி வைக்கப்பட்டது. யுத்தம் காரணமாக ஏற்பட்ட சொத்திழப்புகளை இழப்பீட்டு காசோலை வழங்கும் நிகழ்வு மன்னார் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது.
யுத்தம் காரணமாக சொத்தழிவும் கடுமையாக பாதிப்புகளும் உள்ளானவர்களுக்கான கொடுப்பனவு, வணக்கஸ்தல அழிவுகளுக்கான கொடுப்பனவுகளும் ஆகியவற்றிற்கான காசோலைகள் வழங்கும் நிகழ்வு நீதி அமைச்சின் இழப்பீட்டு அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 80 பயனாளிகளுக்கு இழப்பீடு காசோலை வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட அரசு அதிபர் திருமதி ஸ்டான்லி டி மெல் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் பங்கேற்று காசோலைகளை வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பயனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர். கனேடிய தூதரக அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தனர். கனேடிய தூதரக அதிகாரிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டனர். கனேடிய அரசின் நிதி அனுசரணையுடன் இலங்கையில் உள்ள 4 பல்கலைக்கழகங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய மொழிகள் சமத்துவ மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திட்ட மேம்பாடு தொடர்பிலும் ஆராய்வதற்காக யாழ் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்தனர். தேசிய மொழிகள் சமத்துவ மேம்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் டொம் பிரவன்னல் தலைமையிலே பொது நிர்வாக உள்நாட்டலுவர்கள் அமைச்சின் மேலதிக செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ், திட்ட ஆலோசகர் ஆகியோர் கனடிய தூதரகத்தின் சார்பில் விஜயம் செய்தனர். இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சட்குடராஜா, கலை பீடாதிபதி கே சுதாகர், மொழிபெயர்ப்பு கற்றல் துறையின் தலைவர் எஸ் கண்ணதாசன் ஆகியோரையும் கனடிய உயர்ஸ்தானிகராலய அதிகாரிகள் சந்தித்து திட்ட மேம்பாடு தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். இந்தியாவின் கோடீஸ்வரர் கௌதம் அதானி உள்ளிட்ட குழுவினர் மன்னாருக்கு விஜயம் செய்துள்ளனர். இந்தியாவின் கோடீஸ்வரர் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். கௌதம் அதானியும் அவரின் குடும்பத்தினர் சிலரும் 2 தனியார் விமானங்களில் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். கௌதம் அதானியின் மகன், பிரதம நிறைவேற்று அதிகாரி, அதானி பசுமை எரிசக்தி நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் உள்ளிட்டோரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். துறைமுக எரிசக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி செயற்திட்டம் தொடர்பிலும் இலங்கையின் உயர் அதிகாரிகளுடன் கௌதம் அதானி கலந்துரையாட உள்ளதாகவும் த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய வர்த்தகர்கள் சிலர் மன்னாருக்கு விஜயம் செய்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் டிசா சாணக்க, இலங்கை முதலீட்டு சபை தலைவர் சஞ்சய் மொஹான் ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டனர். ரசாயன உர பயன்பாடு காரணமாக ஒவ்வொரு வருடமும் 12,000 பேர் சிறுநீரக நோய்க்கு உள்ளாகிறார்கள் என அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன தெரிவித்துள்ளார். ரசாயன உர பயன்பாடு காரணமாக ஒவ்வொரு வருடமும் 12,000 பேர் சிறுநீரக நோய்க்கு உள்ளாகின்றார்கள். அதேபோன்று 10,000 பேர் மரணிக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவினால் ரசாயன உர பயன்பாடு தடை விதித்தார் என காணி அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ගුජනතාවගේ පොහොර ගැටලුව පිළිබඳව නොයෙක් ස්ථානවල උද්ඝෝෂණ කරනවා, පිකටින් කරනවා. ඒ වගේම රජයට බැනවදිනවා. உர பிரச்சினை தொடர்பில் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று அரசாங்கத்தை சாடும் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிலும் அதிகளவு செய்திகள் வெளியாகி வருகின்றன. நமது நாட்டுக்கு ரசாயன உரத்தை கொண்டு வந்து 60 வருடங்களுக்கு மேலாகின்றது. 1960களிலேயே ரசாயன உர பயன்பாடு அறிமுகமானது. அதற்கு முன்பு ரசாயன உரம் என்றால் என்னவென்று தெரியாத நிலைமையே காணப்பட்டது. எனது தந்தையும் ஒரு விவசாயி. அவருக்கு ரசாயன உரம் என்றால் என்னவென்று தெரியாது. ஆரம்ப காலங்களில் ரசாயன உரம் என்றால் என்னவென்று எனக்கும் தெரியாது. வயல்களில், விவசாய காணிகளில் பயிர் செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கார்பனிக் உரத்தையே பயன்படுத்தி வந்தோம். எமது நாட்டில் ஆரம்ப காலங்களில் கார்பனிக் உர பயன்பாடு மட்டுமே இருந்தது. 1960களுக்கு பின்பு ரசாயன உர பயன்பாட்டுக்கு நாம் மாறினோம். ரசாயன உரத்தை கொண்டு வந்து விவசாய சேவை மத்திய நிலையங்களில் வைத்து விவசாயிகளுக்கு விநியோகித்த போது இந்த உரம் எமக்கு தேவையில்லை என்று அப்போதிருந்த விவசாயிகள் கூறியதாக
அனுராதபுரத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் எனக்கு தெரிவித்தார். ஏனென்றால் விவசாய உரத்துக்கு அப்போது தேவைப்பாடு இருக்கவில்லை. எனினும் 60 வருடங்களுக்குள் ரசாயன உரத்தின் பயன்பாடு அதிகரித்து விட்டது. 60 வருடங்களாக பழக்கப்பட்ட ஒரு விடயத்திலிருந்து உடனடியாக மாறுவதற்கு கடினம். தற்போது நாட்டில் அந்த பிரச்சனையே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நல்லெண்ணத்துடன் மேற்கொண்ட தீர்மானமே இது என்பது தெளிவாக புரிகின்றது. ஏனென்றால் வடமத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் ஜனாதிபதியின் தீர்மானம் குறித்து நான் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளேன். தற்போதைய நிலையில் 1,60,000 சிறுநீரக நோயாளர்கள் நாட்டில் உள்ளார்கள். சிறுநீரக நோய் ஏற்படுவது என்பது வாழ்நாள் குறைவதற்கு காரணமாக அமையும். அதேபோன்று ரசாயன உர பயன்பாடு காரணமாக 30,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று ஒவ்வொரு வருடமும் புதிதாக 12,000 பேர் சிறுநீரக நோய்க்கு உள்ளாகின்றார்கள். அதேபோன்று ஒவ்வொரு வருடமும் 10,000 பேர் சிறுநீரக நோயால் உயிரிழக்கின்றார்கள். இந்த புள்ளி விபர தகவலை பார்க்கும் போது நாம் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டியுள்ளது. இதற்காகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தார். මේ වෙනකොට 1,60,000ක් අපේ සමාජයේ ඉන්නවා වකුගඩු රෝගීන්. වකුගඩු රෝගේ හැදෙනවයි කියන්නේ நானோ நைட்ரஜன் உர இறக்குமதியில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவித்துள்ளார். நானோ நைட்ரஜன் உர இறக்குமதியில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது எனவும் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முறைப்பாடொன்றை பதிவு செய்தோம், தேவையான உரத்தை வழங்குவோம் என்று கூறி இந்த அரசாங்கம் விவசாயிகளை ஏமாற்றி வருகிறது. இலங்கை இந்திய அரசுகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் கூடாகவே இந்தியாவிலிருந்து நானோ நைட்ரஜன் உரத்தை இறக்குமதி செய்ததாக விவசாய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு எமது நாட்டின் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளது. அவ்வாறு வைப்பிலிடப்பட்ட நிதி தொகைக்கு குறைவான அளவிலேயே நானோ நைட்ரஜன் உரம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எமக்கு பாரிய சந்தேகம் உள்ளது. அரசாங்கத்தின் நிதி பயன்பாடு தொடர்பில் சந்தேகம் நிலவுகிறது. எனவே இது தொடர்பிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி என்ற முறையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். இது தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை கேட்டுக்கொள்கிறோம். இவ்விடயங்களை இன்று ஊடகங்களில் வெளிக்கொண்டு வருகிறோம். நாடாளுமன்றத்தில் கூறப்பட்ட விடயங்களுக்கு மேலாக ஊடகங்கள் இவ்விடயங்களை வெளிக்கொண்டு வருகின்றன. எனினும் அரசாங்கம் என்ன செய்கிறது? திருட்டு மோசடிகளை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அழைக்கிறார்கள். சதோச வெள்ளைப்பூண்டு மோசடியில் சகல விடயங்களையும் வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பதனூடாக அரசாங்கம் எதனை எதிர்பார்க்கிறது? பொய்களை வெளிக்கொண்டு வருபவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து அச்சுறுத்துவதற்கு முயல்கின்றனரா? இந்த அரசாங்கம் அமைச்சர்கள் இணைந்து செய்த திருட்டு ஊழல் மோசடிகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் செய்துள்ளோம். இன்றும் கூட நாட்டு மக்களின் நன்மைக்காக இந்த முறைப்பாடுகளை செய்துள்ளோம். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டார். இதுடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நமது செய்திகளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.